ஹலோ ஆல், குட் மார்னிங். 19th Februaryக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் 2024-25 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் என்னென்ன நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள 6 முதல் 12ஆம் வகுப்புக்கான தமிழ் வழியில் வர்றவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் வந்துட்டு நேற்றே பார்த்துருந்தோம்லே அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. தென் வட சென்னைக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. வட சென்னையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. தென் 3வது, வறுமை நிலையுள்ள மக்களுக்கு வந்துட்டு அவர்களோட வறுமையை போக்குவதற்காக தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த பட்ஜெட்டை ஒட்டி வந்துட்டு புதிய ஒரு லட்சணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூபாயோட சிம்பிள் போட்டு, தென் தமிழ்நாடு அப்படின்னு அந்த தமிழ்நாடுக்கு டூ வரும்ல, டூ வந்து மேலே நோக்கி ஒரு போகிற மாதிரி அப்படி போட்டுட்டு, பட்ஜெட்டின் நோக்கம் இந்த குறித்த அறிவியலோட முதல் முறையாக ஒரு லட்சணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே எழுதியிருக்காங்க, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 7 சிறப்பு அம்சங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். அதற்கான திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாபெரும் 7 தமிழ் கனவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே சமூக நீதி, கடைக்கோடி மனிதர்களுக்கும் நல்வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகிய 7 சிறப்பு அம்சங்கள் தமிழக பட்ஜெட்டில் வந்து இடம்பெறும் அப்படின்னு தமிழர் சொல்லியிருக்காங்க. மாபெரும் 7 தமிழ் கனவு இந்த தலைப்பில் என்னென்ன 7 பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். ஆக்சுவலாக இந்த 7ஐயும் கூட நீங்கள் நம்ம ஏதோ ஒரு மெயின்ஸ் எழுதுகிறோம், அதில் சோஷியலிஸ்ட் எழுதுகிறோம், தமிழில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். இப்போது மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் விட்டாங்க, புதுமை பெண் திட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதற்கு மேலே இப்போது விமனுக்காக ஒரு எம்பவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது தமிழில் சப்ஹெட்டிங்காக போடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் சப்ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் மின்சார தொடர்பான புகார்களுக்கு தமிழக அரசு வந்துட்டு ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த செயலி வந்து இருக்க தான் செய்யுது. டான்ஜிஓ அப்படின்னு சொல்லி TANJET-GO அப்படின்னு ஒரு செயலி வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இதில் புகார்களும் நீங்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, மின்தடை, மீட்டர் பழுது, மின்கட்டணம், மின்னழுத்த பிரச்சனைகள் குறித்தும், சேதமடைந்த மின்கம்பம், மின்கம்பி அறுந்து விழுதல், மின் திருட்டு, மின்சார தீ விபத்து உள்ளிட்ட தொடர்பாக இந்த செயலில் வந்துட்டு நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது மீட்டர் சம்மந்தமாக ஏதாவது வந்துட்டு நம்ம குறைகள் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களோட எண்ணை தெரிவித்தா போதும், மின் இணைப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பதிவிடும்போது எந்த இடத்திலிருந்து செயலியை இயக்குகிறோமோ மேப் மூலமாக சம்மந்தப்பட்ட பிரிவு அலுவலருக்கு வந்துட்டு இது தானாகவே செஞ்சுவிடும். ஸோ அதற்குள் வந்துட்டு குறிப்பிட்ட இடத்தை வந்து அவங்க வந்துட்டு புகாரை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக புகைப்படமும் சரி, இப்போ மின்கம்பம் வந்துட்டு செயல்படலை, இல்லை மின்கம்பம் அருந்து விளையிற நிலைமையில் இருக்குது, சேதமாக இருக்குது அப்படின்னா அந்த புகைப்படத்தையும் வந்துட்டு நீங்கள் இந்த கேமராவில் எடுத்து இந்த செயலி மூலமாக பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் ரூபாய் 30 கோடி செலவில் காசநோய்க்கான புதிய பிரிவு கட்டடத்தை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசநோயில் நம்ம எல்லாருமே முன்னாடி இடத்துக்கு வரணும், சீக்கிரமாக வந்து இந்த காசநோயை ஒழிக்கணும் அப்படின்னு இந்தியாவும் பாடுபட்டுருக்காங்க. அதை விட 1 இயருக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு இதை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு தமிழ்நாடும் இதற்கான முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த வகையில் இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ரூபாய் 30 கோடி செலவில் காசநோய் பிரிவு மற்றும் நெஞ்சக பிரிவு கட்டடம் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அதுபோக இருதய நோய் சம்மந்தமாக கேத்லேப் ஒன்றும் திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு ஆர்டிக்கல் இங்கிலீஷில் இருந்தது.
ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸ்கோரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல். ஸோ அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல். இதில் ஒரு டேட்டா இருக்குது, அது என்ன டேட்டான்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் எதுக்குன்னா தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அது ட்ரஸ்ட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். இதில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரோட பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு 1 lakh ஆனுவலுக்கு வந்துட்டு 1 lakh விட கம்மியாக சம்பாதிக்கிறோம் அவங்க எல்லாருமே எலிஜிபிள். 9th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட் கிடைக்கும். அதாவது 1000 rupees கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வச்சு 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் வைப்பாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்துட்டு 100 மதிப்பெண்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவர்களோட எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதை பற்றி இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு என்னென்ன ரெட்டிஃபை பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இதில் கொடுத்துருக்காங்க. தென் இது போக நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா தேர்தல் பத்திரங்களுக்கு தடை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி தான். தேர்தல் பத்திரங்களுக்கு தடை என்ன மாறப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஹிந்து தமிழில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்துட்டு இந்த தேர்தலுக்கான நிதி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் கம்பெனிகள் கட்சிகளுக்கு நிதி வழங்க தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியின் விதியில் நிதி வழங்க அனுமதி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை எதிர்த்து 1957 ஜெயந்திலால் கோட்டிச்சா என்பவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இதோட வழக்கு தீர்ப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கிய விவரத்தை ஆண்டுதோறும் 2 செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனையாக இருந்தது. ஏனென்றால் பங்குதாரர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் கட்சிகளுக்கு நிதி வரும் வழியை அறிய வேண்டும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நிதி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா தாராளமாக கொடுக்கலாம். நிதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களோட ப்ரோட்டோக்காலில் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நிதி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா ஆண்டுக்கு 2 செய்தித்தாளில் வந்துட்டு அவங்க எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாங்கள் வாக்களிக்க போகிற கட்சியை பற்றி முழுமையான தகவல்கள் குடிமக்களுக்கு தெரியாத வரைக்கும் மக்களாட்சி சரியாக செயல்பட முடியாது. ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். தாங்கள் வாக்களிக்க போகின்ற கட்சியை பற்றி முழுமையான தகவல் குடிமக்களுக்கு தெரியாத வரைக்கும் மக்களாட்சி சரியாக செயல்பட முடியாது. சட்டப்பிரிவு 293 இதனை முழுமையாக தீர்க்க இயலாது. எனவே நாடாளுமன்றம் இதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 1969 அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு கம்பெனிகள் நன்கொடை கொடுப்பதை முற்றிலுமாக தடை செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான கம்பெனிகள் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கரி சுரங்கங்கள், காப்பீடு நிறுவனங்கள், பெட்ரோலிய நிறுவனங்கள் என தொடர்ந்து எல்லா நிறுவனங்களுமே வந்துட்டு அந்த சமயத்தில் மட்டும்தான் அரசுடைமை ஆக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு டெய்லி வர ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு அவங்க முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம திருப்பி பார்க்கலாம். அதுபோக ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் போக்ரான் பாலைவன பகுதியில் வாயு சக்தி 2024 என்ற பெயரில் நேற்று முன்தினம் இந்திய விமானப்படை வந்துட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டாங்க. பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு சக்தி 2024. இன்றைக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லப்படுகிற திரு உவே சுவாமிநாதர் சொல்லும் இல்லையா, அவர்களோட 170வது பிறந்த நாள். ஸோ அதற்காக தமிழக அரசு வந்துட்டு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் தேர்தல் பத்திரம் அதை பார்த்தாச்சு. இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் 2 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பள்ளி குழந்தைகளின் படிப்புகள் அந்த கனவு வந்து நினைவாகிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலும், இன்னொரு ஆர்டிக்கல் குழந்தை திருமணமும் அந்த படிப்பும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளும் திருமணமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. தென் எது போக என்னன்னா பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் காட்டு தீ இருக்குது. ஸோ அதை பற்றி போட்டிருக்காங்க. தென் இங்கிலீஷ் ஹிந்துவில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மூதாதையர்களோட ஜீனோமை வச்சு இப்போ நம்ம இருக்கிற ஹெல்த் கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சிஸ்டர்ஸோட ஜீனோம் டெல் அஸ் அபவுட் தி மாடர்ன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் நியூஸ். மீதி நாளே பார்க்கலாம். தேங்க்யூ.